தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 20,000 கனஅடியாக குறைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன் வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் நீர்வரத்து 32,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்திருக்கிறது. தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. கடந்த 3 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில தொடர்ந்து விட்டு கனமழை பெய்து வந்ததுனால ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 1,40,000 கனஅடி அதிகம் வந்துள்ளது. இதனால் கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையும் கபினி அணையும் முழு கொள்ளல் ஏற்றினால பாதுகாப்பு கருதி கர்நாடக அரசு தமிழகத்துக்கு வரும் தண்ணீராக அனைத்துமே உபரி நீராக திறக்கப்பட்டதுல தற்போது கர்நாடகா மாநிலத்தில் தொடர்ந்து மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்து வருகிறது. இதனால் கர்நாடக அரசு வரும் தண்ணீராக அனைத்துமே குறைக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 20,000 கனஅடியாக கடுமையாக சரிந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்திலுமே நீர்வரத்து சுமார் 1,00,000 கனஅடிக்கும் மேற்பட்ட தண்ணீர் குறைந்துள்ளது. மழை அதிகரித்தால் மட்டுமே ஒகேனக்கலுக்கு மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகம் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து 7வது நாளாக தொடர்ந்து தடை விதித்த நிலையில தற்போது இன்று நீர்வரத்து கடுமையாக குறைந்ததுனால மாவட்ட நிர்வாகம் பரிசல் ஈர்க்கிறதுக்கும் ஆற்றில் குளிக்கிறதுக்கும் அனுமதி வழங்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து கடல் போல் காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் பாறை திட்டுகளாக காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது மாலைக்குள் மேற்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து 32,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன்.